இந்த வயசுல வந்துட்டு உங்களுக்கும் சரியான தடுமாற்றமா தான் இருக்கும், உஜாரா தான் இருக்கும். காலையில நோன்பு பிடிச்சதுல இருந்து நோன்பு சுரக்கும் வரைக்கும் இதுக்குள்ளால சைக்கிள் ஓடி தான் திருவீங்க. இல்ல சைக்கிள்ல நான் உங்களை காண்றேன், சரியா? இப்ப பைக் எடுத்துட்டு இப்படி ஓடி திரிகிறது உங்களோட பார்வையில நல்லா இருக்கும், பெரிய கெத்தா இருக்கும், கலசா இருக்கும். ஆனா அதை பாக்குற ஊர்ல இருந்து பாக்குற ஆக்கள், பெரிய பெரிய ஆக்கள், உம்மா வாப்பா என்ன இப்படி ஊர்ல இருக்கிற மூலைமார், இவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு செயற்பாடா விளங்காது. ஆனா உண்மையில நல்ல ஒரு செயற்பாடும் இல்லை. நல்ல ஒரு நீங்க நீங்க யோசிக்கிறது ஒரு குறுகிய வட்டம், நீங்க யோசிக்கிறது ஒரு சின்ன வட்டம். ஒவ்வொருத்தர வயசு எல்லைக்கும் ஒவ்வொருத்தர் அந்த என்ன நிலைமைக்கும் ஏற்ற மாதிரி அந்த செயற்பாடுகள் மாறும். செயற்பாடுகள் என்ன செய்யும், மாறும். ஒவ்வொரு நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்தந்த சர்க்கிள் வந்துட்டு நம்மளோட வயசை பொறுத்து, நம்மளோட தொழிலை பொறுத்து, நம்மளோட அந்த அந்தஸ்தை பொறுத்து என்ன செய்யும், அது மாறும். சொல்ற நான் என்ன சொல்ல வாரன்று விளங்குதா? ரைட். இப்போ நீங்களும் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இந்த வட்டத்துல இருந்து என்ன செய்வீங்க, காலம் போக போக உங்களோட லைஃப் உங்களோட சர்க்கிளும் என்ன செய்யும், பெருசாகிட்டு போகும். உங்களோட சர்க்கிளும் என்ன செய்யும், பெருசாகும். அப்போ இந்த சர்க்கிள் பெருசாகிற நேரம் உங்களுக்கு பொறுப்புகள் என்ன செய்யும், இப்போ கூடும். உங்களோட இப்போ யோசனைகள் கூடும். உங்களுக்கு கீழே உங்களுக்கு வார சில கடமைகள் என்ன செய்யும், கூடும். இப்போ அந்த கடமையெல்லாம் கூடணுமா, அதை சரியா செய்யணுமாக இருந்தால், இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தீங்க இல்லையா, இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்த இந்த லைஃப்பை வந்து நீங்கள் சரியா கழிச்சிருந்தாலும் அந்த பெரிய சர்க்கிளுக்குள்ளே நீங்கள் போகிற நேரம் அந்த சர்க்கிளுக்குள்ளே வாழ்கிற லைஃப் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். விளங்குதா? ரைட். அப்போ நான் சொல்ல வாரது என்னண்டா, இதுக்குள்ளே இந்த சின்ன சர்க்கிள்னு சொல்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு என்ன இருக்கு, உங்களோட கடமை என்ன, உங்களோட பொறுப்பு, உங்களோட பொறுப்பு என்னது, இந்த உங்களோட சர்க்கிள்னு சொல்றது அந்த படிப்பு தானே. உங்களோட வட்டம்னு சொல்றது என்ன, நீங்க படிப்புன்னு சொல்ற ஒரு வட்டத்துக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. இது இப்ப இருந்துட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, நிறைய பேர் இந்த வட்டத்தோட்டு வெளியால வரப்பாக்கு சொல்லுவாங்க, விரலுக்கு தக்கன வீக்கம் வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மள செயற்பாடு இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். இவ்வளவுக்கு இருந்தா தான் எங்களால எங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோ, எங்களுக்கு குறிப்பிட்ட வேலை தான் செய்யலும்னு சொன்னா, இந்த சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இந்த பெரிய வட்டத்தை கொண்டு வரையலுமா? ஆனா இந்த பெரிய வட்டத்துக்குள்ள இவ்வளவு சின்ன வட்டம் இருக்கலாம். அது யாரு, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கீழே நீங்க எல்லாமே இருப்பீங்க. இந்த டீச்சர்ஸ் வட்டம் சொன்னா அதுக்குள்ள நீங்க. ஆனா நீங்க யோசிக்கிற இந்த வட்டத்துக்குள்ள இது எல்லாத்தையும் கொண்டு வரையலாது. 5 லிட்டர் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள 5 லிட்டர் வாட்டர் தான் ஊற்றலாம், 5 லிட்டர் தண்ணி தான் ஊற்றலாம். 10 லிட்டர் ஊற்றலுமா? ஊற்றினா என்ன நடக்கும், வலியும். முட்டாள்தனம், அது முட்டாள்தனம். உங்களுக்கு விளங்குதா? ரைட். அப்போ உங்களோட வயசுக்குன்னு சொல்லி சில செயற்பாடுகள் இருக்கு, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. உங்களோட வயசுக்குள்ள இவ்வளோதான் செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோதான் செய்யும். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் செய்கிற வேலை அவ்வளோ என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த ஃபுல்லாகின பக்கெட்டில் தண்ணியை ஊற்றுற மாதிரி தான். ஃபில்லாகி இருக்கு இல்லையா பக்கெட், அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுற மாதிரி எந்த பிரயோசனமும் இல்லை. சும்மா தண்ணி ஓடிக்கும், சும்மா தண்ணி என்ன செய்யும், வலிஞ்சி ஓடும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வயசை தாண்டி உங்களோட சக்தியை தாண்டி செய்கிற இந்த வேலை எல்லாமே உங்களோட எதிர்காலத்துக்கு என்ன இல்லை, பிரயோசனம் இல்லை, எல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட். நீங்கள் செய்கிற வேலை எல்லாம் என்ன, டைம் வேஸ்ட்டு. புரியாது? உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த வட்டத்தில் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கும் பிள்ளையும் என்ன வரும்போது கண்ட்ரோலில், உங்களோட கண்ட்ரோலுக்கு என்ன வரும், சில வட்டங்கள் வரும். அந்த சர்க்கிளை நீங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணணுமாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கணும், அதை சரியாக யூஸ் பண்ணிருக்கணும். யூஸ் பண்ணினா தான் நீங்கள் இங்கே வார நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். அதை ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த டைமில் என்ன சொல்கிறார். அப்போ அந்த டைம் நீங்கள் இந்த டைமை சரியாக யூஸ் பண்ணினா, இந்த ஏரியாவுக்குள்ளேருந்து நீங்கள் சரியாக வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால், நீங்கள் காலம் போகிற நேரம் உங்களுக்குண்டு ஒரு என்ன வரும், ஒரு கல்வி தகமை ஒன்று வரும், ஒரு தொழில் ஒன்று வரும், சமூகத்தில் ஒரு நல்ல இடம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா, மற்றவங்களையும் கைட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். சொல்கிற விளங்குதா?
இப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்டா, இந்த காலகட்டங்களை தான் முதலாவது என்ன செய்யணும், நீங்கள் யூஸ் பண்ணணும். காலம் போனதுக்கு பிறகு ஞானம் பிறந்தோ எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. சரியா? விலங்கம் ஆனால் சுணங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைட், அதால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. சரியா? ரைட். இப்போ அதனால் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு என்னன்னு சொல்லி விளங்கும். இதில் நம்ம நிறைய பேர் இப்போ நவீன உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டு போகுது. அந்த டெக்னாலஜி எல்லாம் என்னத்துக்கு இருக்கணும்னு சொன்னால் எங்களை வளர்க்குறதுக்கு தான் இருக்கணும். அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட அறிவை வளர்த்துக்கணும், நம்மளோட திறமை என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். இதுக்கு மட்டும்தான் அதை பாவிக்கணுமே தவிர நம்மளை அழிக்கிறதுக்கு அதை பாவிக்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபேஸ்புக் கொண்டு வாங்க, ஒரு டிக்டாக் எல்லாம் இப்போ வந்து இப்போ மிச்சம் காலம். இப்போ இன்னும் அதில் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் மனுஷன் அதிலே ஊறிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் சின்ன வயசில் செஞ்ச விஷயங்களை இப்போ மீட்டி பார்க்கக்குள்ள செஞ்சது எவ்வளோ ஒரு குறும்புத்தனம், விளையாட்டுத்தனம், முட்டாள்தனம்னு சொல்லி விளங்குதான். சில விஷயங்களுக்கு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு சம்மந்தம் இல்லாமல் சண்டை பிடிச்சிட்டு போய் ஒரு பென்சில், ஒரு ரேசர், இதுக்கு நாள் கணக்கில் பேசாமல் இருந்திருப்பீங்க. கூட்டாளி நடந்தே இல்லையா? நடந்துருக்கு. ஒரு ரூலர் உடஞ்சிட்டு, ஒரு தண்ணி போத்தல் கீழே தட்டுப்பட்டு, தண்ணி போத்தல் உடையில தண்ணி மட்டும்தான் கொட்டுப்பட்டு, அதுக்கு 3 நாள் பேசலை. இப்போ இது சின்ன வயசில் செஞ்சது, அந்த டைமில் நீங்கள் செஞ்ச வேலை. இதை இப்போ நீங்கள் யோசிக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்காது? ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னப்பா, இதுக்காக நம்ம எவ்வளோ இது செஞ்சோம், இதுக்கு எவ்வளோ சண்டை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதே மாதிரி இந்த வயசில் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் இவரத்தை செய்கிற இந்த வேலைகள், சில வேலைகள் நீங்கள் செய்வீங்க, அது இன்னொரு 5-6 வருஷம் போனது பிறகு யோசிப்பீங்க, இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன்ற மாதிரி, இதுக்குத்தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த விஷயத்துக்கு தானே நம்ம இவ்வளோலாம் செஞ்சுக்கிறீங்க. இவ்வளோ ரோட்டில் போகணும், இவ்வளோ போகணும், சைக்கிளில் போகணும், இவ்வளோ மேக்கப் எடுத்தோம், இதுக்கு தானே ஸ்கூலுக்கு போகணும் சொல்லி யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு அந்தந்த டைமுக்கு கிடைக்கிற ஒரு சில், அந்த டைமுக்கு கிடைக்கிற ஒரு கிக், அதை நீங்கள் செய்யணும். எப்பயும் நீங்கள் யோசிக்கணும், உங்களோட ப்ரெசண்ட்டில் நீங்கள் இருக்கப்படா, நீங்கள் செய்கிற நேரம் ப்ரெசண்ட்டை பற்றி யோசிக்கப்படா, அந்த டைமை பற்றி யோசிக்கப்படா, எதை பற்றி யோசிக்கணும், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும். இவரத்தை நான் செய்கிறதால எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? பிள்ளைங்க என்னை சுற்றி இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கா இதால்? சரியா? நானா தம்பிக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கா? எனக்கு முதல்ல பிரயோசனம் இருக்கான்னு பார்த்தோம். பிரயோசனம் இல்லாத வேலை நமக்கு என்னத்துக்குன்னு கேட்கணும். ஆனால் அப்படித்தான் முதலாவது நீங்கள் கெட்டு போகிற யாராலன்னு செஞ்சாலும் கூட்டாளியா. உங்களோட முதல் எதிரி, நான் செல்லதை நல்லா கேளு கவனி, உங்களோட முதல் எதிரி யாருன்னா பிள்ளைகள்? நண்பன். உங்களோட முதலாவது எதிரி நண்பன். ஏன்னா சந்தானம் சொல்லுவாரு, நண்பன்ல எது நல்ல நண்பன், கெட்ட நண்பன். நண்பன் என்றாலே நல்லவன் தான், அது படத்துக்கு தான். உண்மையான லைஃப்ல நல்ல நண்பனும் இருக்கான், கெட்ட நண்பன். நல்ல நண்பன் சொல்றது நல்ல விஷயத்துக்கு மட்டும் உதவி செய்யும். கெட்ட நண்பன் என்ன செய்வான்? கெட்ட விஷயத்துக்கு உதவி செய்வான். இதுக்குள்ள நம்மள இருக்கிற 100க்கு 99 விதமான ஆட்கள் கெட்ட நண்பர்கள். எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாத வேலை செய்யறதுக்கு தானே ஒன்று சேர்றது. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒன்று சேர்றது, நல்ல விஷயத்துக்கு உதவி செய்யறதில்ல. அப்போ கெட்ட விஷயம், இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் லவ் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, லவ் பண்ணுறது, ரைட். அது இதை எங்கேருந்து தொடங்குறேன்னா, எங்கேருந்து தொடங்குறேன்னு சொல்லிச்சுன்னா உனக்குள்ளேருந்து இது வராது, பக்கத்தில் இருக்கிற கூட்டாளிக்குள்ளே இருந்து தான் உனக்குள்ளே வரும். கொரோனா வைரஸ் தொற்று, ரைட். கவனி, நல்லா கவனி. இது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிச்சுன்னா, சும்மா பொதுவாக கூட்டாளி தான் நம்மளுக்கிட்ட செல்லுவான், இந்த புள்ள ஒன்றை பார்க்குது, சரியா? இல்லாட்டி கூட்டாளி செல்லும், அந்த பொடின்னு ஒன்றை பார்க்கான்னு சொல்லி, ஆனால் சத்தியமாக பார்க்கவே மாட்டான், சரியா? அந்த புள்ள பார்க்கவே மாட்டேன், அவன் சொல்ல ஒன்றை பார்க்கான்னு, இவன் சொன்னா ஒன்றை பார்க்கான்னு சொல்லி. இப்போ என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, இப்போ சும்மா கிடந்த ரெண்டும் பார்க்க தொடங்கும். யார் வச்ச ஆப்பு? சொல்ற விளங்குதா? இதான் உளவியல் சும்மா சாதாரணமான ஒரு விஷயம். இது இப்படித்தான் தொடங்குற இது முளையில கிள்ளி எரியலண்டா பிள்ளைகள். நான் சொன்ன மாதிரி உங்களோட லைஃப் இந்த வட்டத்தோடையே முடிஞ்சு, இந்த பெரிய வட்டத்துக்குள்ள வந்துக்க மாட்டேங்க. அந்த பெரிய வட்டத்துக்குள்ள வந்தாலும் சும்மா வாழ்க்கை வந்துட்டு ஏனோ தானோன்ற மாதிரி பேத்திரும்.
லைஃப்பை வந்துட்டு இந்த வயசுல நல்ல சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கணும். தேவையில்லாத விஷயத்த மண்டைக்கு அள்ளி போடப்படாது. நம்மளோட கெப்பாசிட்டி நான் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கணும். நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ, நமக்குள்ள எவ்வளோ விஷயத்த நாங்கள் உள்ளடக்கலுமோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். எறும்புட வேலைக்கு போகக்கூடாது. எறும்பு அது இயற்கையாக வேறையாக படைச்சிருக்கான். தன்னை விட பல மடங்கு சுமையை எறும்பு என்ன செய்யும், சுமந்துட்டு போகும். ஆனால் எறும்புக்கு உதாரணம் சொன்னால் உங்களோட படிப்பு, உங்களோட ஆற்றல் அறிவை விட கூடுதலான விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்க ட்ரை பண்ணணும். இதை தோல்ல சுமக்க நீங்கள் வரக்கூடாது. இது தேவையில்லாத ஒரு விஷயம். அது இந்த நான் ஏன் செல்றேன்னு சொல்லிச்சேன்னா, இப்போ நாங்கள் இருந்த காலத்தை விட இப்போ இருக்கிற காலம் கடும். அது இந்த நிச்சயமே குயிக்காக வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்ன செய்யற எடிக்ட் ஆகிற விதம் கூட. முதலாவது காரணம் ஃபோன் பாவனை மிச்சம் கூட. ஃபோன் பார்க்குறது, டிக்டாக் செஞ்சு அதில் போகிற விஷயம் வார விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு பார்க்க. அதில் அவன் ஏதோ ஒரு காசு உழைக்கிறதுக்காண்டி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை அவன் செஞ்சுட்டு போகிறான். காதலோ காமமோ ஏதோ ஒன்று வச்சு அவன் செஞ்சுட்டு போகிறான். அதை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களோட லைஃப்லையும் இப்படி ஒன்று வரணும், நம்மளும் இதை ஸ்கூலுக்கு போய் செய்யணும், நம்மளும் இதை கிளாஸில் வச்சு செய்யணும், நம்மளும் இதை ரோட்டால் போக்குள்ள செய்யணும்னு சொல்லி அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர பார்க்கணும். இவ்விடத்து தான் பிழைக்குது விஷயம். இதால் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழ்க்கையை வாழ தொடங்குது. முதலாவது உங்களுக்கு ஆப்பு வச்சது யாரு, கூட்டாளி. ரெண்டாவது ஆப்பு உங்களுக்கு வைக்கிறது உங்களோட ஃபோன். இப்போ நான் செல்றதும் உங்களுக்கு விளங்காது பிள்ளைகள். ஏதோ 1-2 பிள்ளைங்க விளங்கினா போதும் தான் நான் செல்ற விஷயம் நிறைய பேருக்குள்ள விளங்க. இதுக்குள்ள எத்தனை 40 பேர் இருப்பீங்க, இருந்தாலும் இதுக்குள்ள 40 பேருக்கும் இது விளங்காது. சரியா? 40 பேருக்கும் ஒரு 4 பேருக்கு விளங்கினா போதும். 4 பேருக்கு விளங்கினா போதும். ஏன்னு சொன்னால் இந்த படிக்கிற டைமுக்குள்ள நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்து உள் வாங்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட படிக்கிற மைண்டெல்லாம் என்ன செஞ்சிடும், சும்மா பயந்து திரியணும். அம்மா அப்பாவுக்கு பயந்து திரியணும், எப்போ மாட்டுவோமோ. சரியா இல்லையா? நமக்கு என்னத்துக்கு அந்த பயம்? சும்மா பயந்து ஸ்கூலுக்கு எல்லாரும் சந்தோஷமா சரி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இருக்கு. எந்த சேர் பார்த்துருவாரோ, எந்த பிள்ளை ஊட்ட போய் சொல்லி கொடுத்துருமோ. இது தேவையா குமார்? இது நமக்கு தேவையா? நடந்துட்டு போகல ஒரு செருப்பு அருந்தாலே வாங்குறது நம்மள்ட்ட காசு இல்லை. நமக்கு என்னத்துக்கு இன்னொன்று துணை? யாருக்கிட்ட கேட்டு வாங்குற காசு? நடந்துட்டு போல பாட்டா இருந்துட்டு செருப்பு அருந்துட்டு யார்கிட்ட போய் வாங்குறது? நீங்க உழைக்கீங்களா? இல்லையே, உமா அப்பாட காசு. அதுல தான் ஒரு பாட்டாவே வாங்கி போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் தேவையாது? உங்களுக்கு தின்னத்தார காசுல யாரோ ஒரு ஆளுக்கு செலவழிச்சு சரி வரும். அப்ப நீங்க உங்களோட வயசுன்னு சொன்னா அந்த லிமிட்ல இருந்து இந்த லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸோட இருங்க, செய்யுங்க. சும்மா டென்ஷன் அள்ளி போட்டு இப்போ இந்த 15 ஸ்கூல் லைஃப்பை சும்மா ஒரு கலபலையாக்கி முடிச்சிடாது. ஸ்கூல் லைஃப்பை டென்ஷனோட முடிக்காங்க, பயந்து முடிக்காங்க. ஃப்ரீயாக இருங்க, மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் தான் படிக்கலாம். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மைண்டு வந்துட்டு நல்லா கிளியராக இருக்கு. எங்களோட மூளையில தான் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் எல்லாமே நரம்பு கணத்தாக்குங்கெல்லாம் தொழிற்படுறேங்க. மூளையிலிருந்து தான் எல்லாத்துக்கும் தகவல் போகுது. மூளை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் முதலாவது என்ன செய்யலாம், சரியாக செய்யலாம். இது அது மூளையும் குழம்பி மனசில் பாரம், பதற்றம், பயம் ஒன்றும் வர. சரியா? ரைட். அள்ளி எரிஞ்சு உதறி போட்டு பெய்த்துறேன் போனா போகுது. என்னத்துக்கு நமக்கு யாரு? சிலாக்கள் நிறைய வசனங்கள் கேட்பான், வசனம் பேச்சு. அந்த பெரிய ஆக்கள்ன்ற துரோகம் செய்கிற, எப்படி நம்பிக்கை துரோகம், அப்படி அந்த லெவலுக்கு போகிற ஆக்கள். ஏமாத்த இல்லாது நம்பிக்கை துரோகம் செய்யலை. நீ முதலாவது செய்கிறது அம்மா அப்பாவுக்கு துரோகம். ஆனால் அதுக்குள்ள என்ன இன்னொரு ஆளுக்கு நீ துரோகத்தை பார்க்குறது? நேரத்தில் செஞ்ச துரோகம் இது. ரெண்டாவது செஞ்சு போட்டு அள்ளி போட்டு ஆள் மாற. ரெண்டாவது சென்ற வளர்ந்த விஷயம். இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள பேசப்படுறையா இல்லையா? பேசுறேன். காதல ஒழுங்கனை நல்ல விஷயம்
கேட்கலாது. நல்ல ஃபன்னான விஷயத்தை என்ன செய்யலாம் கேட்கலாம். ஏதோ சின்ன விஷயத்த கொஞ்சம் மண்டையில் வச்சுங்க, மனசில் உள்ளுக்கு இறக்குங்க. சரியா? இப்போ எனக்கு இதுக்குள்ள விளங்கிட்டு யார் யார முகம் எப்படி இருந்துச்சு, இந்த நல்ல உபதேசத்தை எனக்கு இது ஒரு பிரயோசனம், வேறு சென்னது பிரயோசனம், இதை நான் ஏதோ லைஃப்பில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு செல்வது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி என்னை பார்க்கலாம். அப்படியே விளைஞ்சி சிலாக்கள் சும்மா எதிரையோ மேலே பெய்கிற மலை மாதிரி சும்மா அப்படியே இருந்தீங்க. டோன்ட் கேர், என்னை விட்டா போதுன்னு அவர்கிட்ட இருந்து போகணும். நான் உங்களோட அந்த ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும் யோசிக்கிறேன்னு சொல்லி இவ்விடத்திலிருந்து நீங்கள் எழுப்பிட்டு போகணும். இவ்விடத்திலிருந்து என்ன செய்யணும், அப்படி கொஞ்சம் எழுப்பிட்டு போனால் போதுன்றதான் நம்மளோட மைண்ட் செட்டப். ஆனால் அதுக்குள்ளே 4-5 பிள்ளைகள் இருந்துச்சு. ரைட், ஏதோ செல்றதை கொஞ்சம் கேட்போம், கேட்டு நம்மளோட லைஃப்பில் இதை மறக்காமல் வச்சு நம்மளோட லைஃப்பை கொண்டு போகணும்னு சொல்லி ஒன்று கேட்டாக்கள் இருக்குது. வலது காதில் கேட்டு இடது காதால் விட்டாக்களும் இதுக்குள்ளே இருக்கு. நான் சொன்ன 40 பேருக்கும் விளங்காது. எத்தனை பேருக்கு விளங்கும்? 4 பேர். 4 பேர் கேட்டாலும் எனக்கு திருப்பி என்ற கடமை முடிஞ்சு. சரியா?